எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உள்ள ரீதியான வகுப்பை மற்றும் காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாய். எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயா. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாய். உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவன் தியானத்தில் நிலைத்திருக்கலாம். நம்முடைய அக உலகில் நாம் நிலைத்திருக்கலாம். கண்கள் மூடப்பட்டிருக்கின்றது. புற உலகத்திலிருந்து நாம் விடை பெற்று அக உலகத்தில் நிலை பெற்றிருக்கின்றோம். அக உலகம் எனும் அற்புதமான நம்முடைய இருப்பின் மையத்தில் விருப்பத்தோடு நிலை பெற்றிருப்போம். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெறட்டும். இறுக்கங்களும் அசைவுகளும் இல்லாத தளர்வான சுகமான நிலையில் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை உணருங்கள். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருப்பதை உணர்வோடு மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். உள்மூச்சும் வெளிமூச்சும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம் வைப்பது என்பது நம்முடைய உயிரோட்டத்தின் மீது கவனம் வைப்பதுதான். நம்முடைய உயிரின் மீது கவனம் வைப்பதுதான்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சு என்னும் விலை மதிப்பற்ற உயிர்க்கூறு நமக்கு லேசான தன்மையில் நம்முடைய எந்த உழைப்பையும் எந்த முயற்சியும் எதிர்பார்க்காமல் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை கொடுப்பவன் இறைவன், நம்மை படைத்தவன் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சை நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் நமக்கான கால தவணைகள் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வையும் நீங்கள் கொள்ளுங்கள். சைக்கிள்ல பெடலை மிதிக்கும் போது சைக்கிள் முன்னாடி போகிற மாதிரி ஒவ்வொரு மூச்சையும் நாம உள்ளிழுக்கும் போதும் நமக்கான காலத்துல நாம முன்னாடி போயிட்டு இருக்கோம். காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு, காலத்தை பற்றிய உணர்வு ஒவ்வொரு மூச்சின் மீதான கவனத்தோடும் இணைந்ததாக இருக்கிறது. உங்களுடைய அக உலகத்தில் உணர்வு தன்மையோடு, இறை உணர்வு தன்மையோடு, விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுடைய ஒரு அழகிய இருப்பு நிலை இது. எத்தனையோ செயல்களை நீங்கள் செய்து விட்டீர்கள், செய்யப் போகிறீர்கள். ஆனால் இந்த செயல், நீங்கள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருப்பதன் மீது உணர்வு கொண்டு இறைவனை மனதில் நினைத்து இந்த அழகிய தியான நிலையில் இருப்பது என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதாக நினைத்து ஒவ்வொரு மூச்சின் கவனமும் உணர்வும் கொண்டு ஈடுபாட்டோடு தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ நாம ஃபார்ம் 3 செய்யப்படும். தளர வேண்டும். கவனத்திலிருந்தும் உணர்வு தன்மைகளிலிருந்தும் தளர வேண்டும். பார்வையாளர் தன்மையில் நிலை பெற வேண்டும். சாட்சி பாவனை என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். உங்கள் உள்ளும் புறமும், முக்கியமாக உங்களுடைய உள் சூழலில் எந்த ஒரு மாற்றம், தூண்டல், எழுச்சி நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல், ஈடுபாடுகளையும் வெளிப்படுத்தாமல், விருப்பு வெறுப்புகளை, ஆதரவு எதிர்ப்புகளை செய்யாமல், அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக நாம் பாவனையில், சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். இந்த நுட்பத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய மனம் தூய்மையாக்கப்படுவதற்கான ஒரு செயல் வழிமுறை என்பதை உணர்ந்து அதை நாம் செய்ய வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். அதிட்டானாவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து
அதிஷ்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. நம் தியானத்தை நிறைவு செய்து கண்களை திறந்து. இன்னைக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனல் செமினார்ஸ்லாம் நடக்குது ஆன்லைன்ல, நேரடி வகுப்புகள்ல. இந்த மாதிரி செமினார்ஸ்ல வந்து சொல்லப்படக்கூடிய முதல் வழிகாட்டல் என்னன்னா, சோசியல் மீடியால இருந்து நீங்க விலகி இருங்க. சோசியல் மீடியாவுடைய இன்வால்மெண்ட்டை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு முன் வைக்கிறாங்க. ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்டை பத்தி அவங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் வந்து அந்த சோசியல் மீடியா டிஸ்டன்சிங்கை வந்து ஒரு பெரிய பாரமாக தான் வச்சிருக்குமே தவிர, ஒரு ஸ்மூத்தான ரிலீவல் வந்து அங்க நடக்க வாய்ப்பே இல்லை. மனசுல இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை பலமிழக்க செஞ்சு இயல்பாகவே அந்த விருப்பம் நமக்கு இல்லாம ஆக்குறதுங்கிறது வேற. ஒரு கம்பல்சிவா வந்து அதுல இருந்து நீங்க விடுபட்டு இருங்க அப்படின்னு சொல்றது வேற. அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, இந்த ஒரு டைம் கேப் வரைக்கும் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் முழுசா அது மேல பாஞ்சிடக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். ஸோ 2 அப்ரோச்சஸ் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு விலகிறது ஒண்ணு. புரியாமலேயே இது தப்பு, ஆனா விலகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. இப்போ இந்த ஃபார்ம் 3 மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும்போது, அந்த ஒரு நல்ல நன்மைகளை நம்ம முழுமையா ஏத்துக்கிறத ஒரு லேசான ஒரு செயலா அமைச்சு தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் 3 பண்றோம். அக உலகத்துக்குள்ள போறோம். உடனே நம்ம அக உலகத்தோட எல்லா இடத்துக்கும் போயிடுறோமா அப்படின்லாம் இல்லை. உள்ள என்டர் ஆயிருக்கு. ஒரு ஊருக்கு போறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், அவ்வளவுதான். பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம் நம்ம. இன்னும் பஸ் ஏறி அந்த ஊருக்குலாம் நம்ம போல. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா என்ன அர்த்தம்? இவர் இந்த ஊர்ல இருந்து கிளம்புறாருன்னு தானே அர்த்தம். கிளம்புறாரு, வேற ஊருக்கு போறாருன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரிதான் இப்ப பெரும்பாலும் இந்த ஃபார்ம் 3யோட ஆரம்ப நிலைகள்ல நம்ம அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருப்போம். இன்னும் நம்ம அக உலகத்துக்குள்ள எல்லாம் போல. அக உலகத்துக்குள்ள போகும்போது அது வேற மாதிரி அனுபவமா இருக்கும். போல அப்படிங்கிறது வந்து பொதுவா நான் சொல்றேன். இன்னும் நம்ம டீப்பான ஒரு டிராவல் இருக்கணும். ஸோ இந்த பதிவுகள் வளமிழக்க செய்யப்படும் போது இந்த டிராவல் ஈஸி ஆயிடும். ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான்னு சொந்தக்காரங்களாம், என்னப்பா நீ விட்டு போற, இங்கேயே இருந்துடலாமே நீ, நம்ம ஊர்ல இல்லாத வேலையா அப்படின்ற மாதிரி பிணைப்புகளோட பிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். எல்லா இதுல இருந்து விலகி ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது. பதிவுகள் பலமிழக்க செய்யப்பட வேண்டிய தேவை ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளவு நாள் மெடிடேஷன் பண்றோம், என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க இவ்வளவு நாள் மெடிடேஷன் பண்றதே ஒரு ரிசல்ட் தான். இல்லாட்டி பண்ண முடியாது. மெடிடேஷனுக்கு காலையில வந்து உட்காடுறீங்க, என்ன வேலை கிடந்தாலும் மெடிடேஷன் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. லைவா கலந்துக்க முடியாட்டி ரெக்கார்டிங்கை பார்த்து மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த நிலை தான் ரிசல்ட். மெடிடேஷன் பண்றதே ஒரு ரிசல்ட் தான். இந்த ஜேர்னியோட டச்ல இருக்கிறதே ஒரு ரிசல்ட் தான். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் பலமிழந்து போனதன் விளைவாகத்தான், இறைவன் நமக்காக நன்மைகளை நாடி இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டதன் விளைவாகத்தான் இந்த பயணத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து இந்த பயணம் உறுதியாகும், நன்மையாக அமையும். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.